ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, நல்ல வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே எளிமையாக பண்ணலாம். கண்டிப்பாக இது ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்குனே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி 5 ரூபா பாக்கெட் வந்து பூஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை பூஸ்ட்டை வந்து முழுசாக நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். நீங்கள் அளவுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் சேர்த்துக்கணும். இது கூட 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறவங்க ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால் பொடி எடுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்டு பால் பொடி வேணாலும் வாங்கிக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த மாவை அந்த பேனில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கலந்து விடுறதை நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகி வரும். கரெக்டாக இது குக் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஓரளவு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே நல்லா வந்து கொதிக்கிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாகி கலர் மாறி வந்திருக்கு. கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 8-9 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்ன பவுலில் லேசாக நெய் தடவை எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பெருசாக ஒரே பவுலில் ஊற்றி எடுக்கிறனால எடுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அடியில் கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உங்களுக்கு இந்த பேன்லேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கும். மேலே கொஞ்சமாக சுகர் பவுடர் அப்படி இல்லைனா பூஸ்டே அந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் பொடிசாக நறுக்கி தூவி விட்டுக்கலாம். இந்த புடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக இது கிட்ஸு கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். நல்லா வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும். சில்லுன்னு சர்வ் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 3 மணி நேரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.